வெல்கம் டு தமிழ் அண்ட் கேட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான 2 டூல் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மாடிஃபை டூலில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூலு. அதுதான் ட்ரிம்மும் எக்ஸ்டெண்டும். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் மூவையும் காப்பியும் பற்றி கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். அது ரொம்பவே ஷார்ட் வீடியோ தான். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிம்மையும் எக்ஸ்டெண்டையும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் மாடிஃபை பேனல் போயிடுறேன். மாடிஃபை பேனலில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டுக்கு பக்கத்தில் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ட்ரிம் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அதுவே நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆரோ பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிம்மும் எக்ஸ்டெண்டும் ரெண்டுமே ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் அது சூஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்கட் மெத்தட் தான். ட்ரிம்மை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா TRன்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி 2 வாட்டி ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 2. இப்போ எஸ்கேப் எம்கி வெளில வந்துடுறேன். ஸோ ட்ரிம்மோட ஷார்ட்கட் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸ்டெண்டோட ஷார்ட்கட் கீஸ் என்னன்னு பார்த்துடலாம். மவுஸ் ஸ்க்ரீனில் வச்சு ஜஸ்ட் EXன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு 2 வாட்டி ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுங்க. 1 2. 2 வாட்டி ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக லைனை போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்கேப் எம்கி வெளில வந்துடுறேன். ஸோ இந்த டூல்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இந்த திட்ட ஃபியூ எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இதில் ஓப்பனாக நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ மவுஸை ஸ்க்ரீனில் வச்சு TRன்னு டைப் பண்ணி 2 வாட்டி என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு இந்த ஒரு சிங்கிள் லைனை நான் ட்ரிம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரிம் ஆகாது. ஏன்னா அந்த லைன் மேலே இன்னொரு லைன் எதுவும் இன்டர்செக்ஷனே ஆகலை. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் இன்டர்செக்ஷன் ஆகுது. இது மாதிரி இன்டர்செக்ஷன் ஆகும்போது அதை நம்ம ஈஸியாக ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ நான் அதை ட்ரிம் பண்ணிட்டேன். அதுவே இதை நான் ட்ரிம் பண்ணணும்னா ட்ரிம் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு செப்பரேட் லைன், இது ஒரு செப்பரேட் லைன். ஸோ இப்போ நான் இதை ட்ரிம் பண்ணுறேன், இதை ட்ரிம் பண்ணுறேன், இதை ட்ரிம் பண்ணுறேன், இதை ட்ரிம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுறது ட்ரிம் பண்ணிங்கன்னா அந்த ட்ரிம் கமாண்டுக்குள்ளே இருக்கும்போதே Ctrl+Z அமுக்குனீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எதை ட்ரிம் பண்ணீங்களோ அது அப்படியே வந்துடும். இன்னொரு வாட்டி Ctrl+Z அமுக்குறேன், Ctrl+Z அமுக்குறேன், Ctrl+Z அமுக்குறேன், அண்டு ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரிம் பண்ணுறது, அதை திரும்ப அண்டு பண்ணுறது. இப்போ ஃபைனலாக நான் இந்த திட்ட 2 எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இதை ஒரு வாட்டி செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த திட்ட ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு இது ஒரு பிளாக்னு காமிக்குது. அதுவே பக்கத்தில் உள்ள ஒரு ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணுறேன், இது ஒரு ரீஜியன்னு காமிக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ட்ரிம் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ TRன்னு டைப் பண்ணுறேன், 2 வாட்டி என்டர் கொடுக்குறேன், ட்ரிம் பண்ண ட்ரை பண்ணுறேன், ட்ரிம் ஆகலை. இதை ட்ரிம் பண்ண ட்ரை பண்ணுறேன், ட்ரிம் ஆகலை. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு பிளாக்கையோ இல்லை ஒரு ரீஜனையோ நீங்கள் ட்ரிம் பண்ணணும்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். எக்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோடு. அந்த பிளாக்கையும் ரெக்டாங்கிளையும் இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோட் பண்ணிடும். எக்ஸ்ப்ளோட் பண்ணோனையும் இது எல்லாமே செப்பரேட்டாக ஆயிரும். இப்போ நம்ம ஈஸியாக போய்ட்டு TRரை டைப் பண்ணுறேன், 2 வாட்டி என்டர் கொடுக்குறேன். எனக்கு எது தேவையில்லையோ அதை நான் ட்ரிம் பண்ணுறேன். இப்போ திரும்ப Ctrl+Z கொடுத்தீங்கன்னா திரும்ப அண்டு ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க ட்ரிம்மு. இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த திட்ட கீழே வரிசையாக நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ஒரு கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால தான் உங்களுக்கு இந்த சிம்பிள் மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பார்த்துடலாம். எக்ஸ்டெண்டை யூஸ் பண்ணுறதுக்கு மவுஸை ஸ்க்ரீனில் வச்சுட்டு EXன்னு டைப் பண்ணி ஸ்பேஸை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் நம்ம எக்ஸ்டெண்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த திட்ட ஒரு லைன் இருக்குது. இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். இந்த எண்டை செலக்ட் பண்ணி பார்க்குறேன், எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஆனால் இந்த எண்டை செலக்ட் பண்ணால் எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்ன ரீசன்னா எக்ஸ்டெண்டுக்கு தேவைப்படுறது ஒன்றே ஒன்று தான். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பவுண்ட்ரி தேவை. அந்த பவுண்ட்ரி தான் இந்த லைனை. இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதுக்கு இது ஒரு பவுண்ட்ரியாக வருது. அதுவே நான் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதுக்கு இது ஒரு பவுண்ட்ரியாக வருது. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இதுக்கு இந்த லைன் பவுண்டரியாக வருது. ஸோ நம்ம ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதுக்கு கம்பல்சரி ஒரு பவுண்டரி தேவை. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 2 ரூல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இது ஒரு லைனு. இந்த லைனில் நான் இந்த கார்னரை போய் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே போய் செலக்ட் பண்ணால் இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன், இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நம்ம ட்ரிம்மில் பார்த்தது மாதிரியே இதுலேயும் நான் 2 எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஒன்று பிளாக்கு, இன்னொன்று ரீஜன். ஸோ இதில் உள்ள லைன்ஸையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நம்ம இதில் உள்ள லைன்ஸ் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டெண்டில் ஃபைனலாக ஒன்று பார்த்துடலாம். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே லைனை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ஆர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆர்க்கில் நான் இந்த கார்னரை செலக்ட் பண்ணுறேன், இங்கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த கார்னரை செலக்ட் பண்ணுறேன், இங்கேருந்து இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 குவாட்ரண்ட் வந்துருச்சு. 4வது குவாட்ரண்ட்டை நான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் இதை செலக்ட் பண்ணுறேன், இல்லை இதை செலக்ட் பண்ணுறேன். 2 செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதை பண்ண முடியல. என்ன ரீசன்னா ஆர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மொத்தமாக 3 குவாட்ரண்ட் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஆனால் இந்த 4வது குவாட்ரண்ட்
பண்றோம்ன்ற நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோதாங்க எக்ஸ்டெண்ட், ரொம்பவே சிம்பிள் தான். ஃபைனலாக நம்ம ட்ரிம்ல இருக்க போது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னும் எக்ஸ்டெண்ட்ல இருக்க போது எப்படி ட்ரிம் பண்றதுன்னு ஒரு ஷார்ட் ட்ரிக் தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் போயிடுறேன். EXன்னு டைப் பண்ணி 2 வாட்டி ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த திட்ட எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் எக்ஸ்டெண்ட் கமாண்டுக்குள்ள தான் இருக்கேன். ஆனா நான் இப்போ ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிட்டு நான் ஒரு லைனை பிரஸ் பண்றேன், இந்த லைனை பிரஸ் பண்றேன், இந்த லைனை பிரஸ் பண்றேன், இந்த லைனை பிரஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா நான் எக்ஸ்டெண்ட் கமாண்டுக்குள்ள தான் இருக்கேன். ஆனா நான் ஷிஃப்ட் அமுக்கிட்டு நான் ஒரு லைனை பிரஸ் பண்ணும்போது அது ட்ரிம்மா மாறிடுது. இப்போ நம்ம திரும்ப அது பண்ணி பார்ப்போம். இப்போ நான் எக்ஸ்டெண்ட்ல தான் இருக்கேன், ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டேன், எது தேவையில்லையோ அதை நான் டைரக்டா ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ட்ரிம் கமாண்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். TRன்னு டைப் பண்ணி 2 வாட்டி ஸ்பேஸ் கொடுக்குறேன். நம்ம இப்போ ட்ரிம்முக்குள்ள போயாச்சு. இப்போ ட்ரிம்முக்குள்ள இருக்கேன். இப்போ ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிட்டு நான் ஒரு இதை செலக்ட் பண்றேன். நான் ட்ரிம்முக்குள்ள இருந்தாலும் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஏன்னா நான் ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி பண்றதுனால நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட் கமாண்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம ட்ரிம்ல இருக்க போது எக்ஸ்டெண்டையும் எக்ஸ்டெண்ட்ல இருக்க போது ட்ரிம்மையும் நம்ம ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணலாம். நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.